விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக பாலவனத்தம் பகுதி பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், பங்குனி பொங்கலையொட்டி உங்கள் வீடுகளில் கரிசோறு தானே சமைத்துள்ளீர்கள், தன்னை ஒருவர் கூட சாப்பிட அழைக்கவில்லை என கூற அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபு வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டார். மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பிகையிடம் பழங்களை வழங்கி ஆசி பெற்ற பாபு கோவிலில் உள்ள கோசாலைக்கு சென்று அங்குள்ள பசுக்களுக்கும் வாழைப்பழம் வழங்கினார். இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் முத்தரசன் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தேர்தலில் நிற்பதாகவும், உள்ளதும் போச்சு நொள்ளக்கண்ணா என்பதைப் போல கவர்னர் பதவியும் போச்சு என்று விமர்சித்தார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஸ்டாலின் திருச்சேரை சார பரமேஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு தொண்டர்களோடு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மாத்தூர் கிராமத்தில் உள்ள ஜெயராக்கினி ஆலயத்தில் மாதா உருவத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு செய்தார். கல்லாவி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷிற்கு மலர்களை தூவியும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வழிபாடு செய்த பிரகாஷ் இஸ்லாமியர்களிடம் உருது மொழியில் பேசி வாக்கு சேகரித்தார். அரக்கோணம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாலு நெமிலியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது IFS ஆருத்ரா நிதி நிறுவனங்களில் இழந்த பணத்தை வழக்கு தொடுத்து மீட்டுத் தருவதாக சயனபுரம் பகுதி பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். நான் இன்னைக்கு வாக்குறுதி தரேன், நான் சட்ட ரீதியாக இந்த ஆருத்ரா IFS நிறுவனத்தில் நீங்கள் இழந்த பணத்தை மீட்பதற்காக ₹1 கட்டணம் இல்லாமல் உங்களுக்காக நான் இந்த வழக்கை நடத்தி தருகிறேன். அதோடு மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் இது குறித்து நான் உரை நிகழ்த்துவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.